பொதுவாக நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நிறையா டைம் சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளுங்கிறது எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் தினேஷ். பதப்படுத்தப்பட்ட எதெல்லாம் நம்ம பேக் பண்ண ஃபுட்டாக வாங்குறோமோ, ஒரு சிப்ஸ்லேருந்து ஒரு ஊறுகாய், மற்ற எல்லா ஐட்டமுமே பதப்படுத்தப்பட்ட உணவு தான். ஏன் நம்ம அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எல்லாமே கெட்டு போகிறதுக்கு சீக்கிரமாக கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை பூஞ்சை வராமல் இருக்குன்னு சொல்லி ஒரு சில வேதிப்பொருட்கள் ஆட் பண்ணுவாங்க. இதைத்தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு மிக அதிகமான கேடு விளையக்கூடியன்னு வச்சுங்களேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு ஒரு 2 கிராம் 3 கிராம் அளவு தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்ம எல்லா உணவுலையும் நம்ம எடுக்கும்போது இதெல்லாம் பேக் பண்ணி ஃபுட்டு, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய், சிப்ஸு, ப்ரெட்டு, பிஸ்கட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர், டோஃபு, அதுக்கப்புறம் வந்து சீஸு, ராவா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெடிமேட் சப்பாத்தி, தோசை மாவு, பரோட்டா, இதெல்லாம் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் செட் பண்ணி அதில் ஃபங்கஸ் வந்துடக்கூடாது, பேட்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண இதை நம்ம திரும்ப வீட்டில் வந்து ஹீட் பண்ணும்போது அதோட கெமிக்கல் ஃபார்மேஷன்ஸ் வேறு மாதிரியாக மாறும்போது அது நமக்கு நிறைய அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குன்னு வச்சுங்களேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரெஷ்ஷான உணவுகளை அப்போதைக்கு பறிச்ச காய்கறிகள், கீரைகள், கறி வகைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோமோ, நம்ம பரோட்டா சப்பாத்தி சாப்பிட்றோம் கூட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி ரெடிமேடான உணவுகளை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து திரும்ப நம்ம வீட்டில் சமைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற உணவுகள் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்லேயே அதை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் யூஸ் பண்ணிடுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டைம் எடுத்து ஒரு வாரம் 10 நாள் கூட ஆயிருக்கலாம் இந்த மாதிரி பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம். ஸோ இந்த உணவுகள்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நான் கொஞ்சம் தானே சாப்பிட்றேன், எனக்கு எவ்வளோ ஒரு மில்லிகிராமில் தான் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நம்ம ஒரு நாள் 0 to 5 mg அளவு தான். அது நிறைய எந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் அந்த லெவலுக்குள்ள தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிங்கும்போது நம்ம டெய்லியுமே பிஸ்கட் சாப்பிட்றோம், சிப்ஸ் சாப்பிட்றோம், இந்த மாதிரி வேற ஏதாவது ஐட்டம் சாப்பிட்றோம், இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம அதில் உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம டீடாக்ஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதை நம்ம டீடாக்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும்போது இது நாளடைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்பத்தில் சுகரை கொடுக்கும், அதாவது நீரிழிவு பாதிப்பு கொடுக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இதோட எண்டு ஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக நமக்கு உடம்புல அதிகமாச்சுன்னா கேன்சர், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உடம்புல வேற சில கட்டிகள் வர்றது, இதய பாதிப்புகள் தர்றது, ஆல்ரெடி அலர்ஜினால பாதிப்பு இருக்கு, எனக்கு ஆஸ்துமா இருக்குன்னா அதெல்லாம் அதிகப்படுத்துறது, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அதிக உடம்பு வர்றது, ரொம்ப சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகள் பருவம் அடைகிறது, இல்லைன்னா பருவம் அடைச்சப்போ பார்த்தீங்கன்னா அந்த சினைப்பை கட்டின்னு சொல்லக்கூடிய PCOS சிம்டம் வருது. இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் சொல்லக்கூடிய கெட்டு போகாம இருக்கிறதுக்கான ஆட் பண்ணக்கூடிய காரணம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச உணவுகளையும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளையும் உணவுகள் எடுத்துக்கிறது மூலமா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத உணவுகள் எடுத்து உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். நன்றி.